சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படின்னா ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் 20 ஓவர் ஆடினா மட்டும் தான் வாய்ப்பு. இங்க டப்பியும் ஹெசல்வுட் புவனேஸ்வர் குமார் 3 பேர் பந்து போட்டாங்கன்னாவே இங்க ஒரு சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் 6 ஓவர் தாண்டது நிமிஷம். இன்னொன்னு மிகப்பெரிய ஸ்கேம் போனாட்டதுல என்னன்னா பஞ்சாபோட ஒரு 225 ரன் அடிச்சிருந்துருக்கணும். அப்பதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ருத்ராஜ் அந்த ஆடின அந்த ஸ்லோ இன்னிங்ஸ்க்கு மட்டும்தான் காரணம். பவர் பிளேல தடவிட்டு இருந்தாரு. அததான் நானும் சொல்றேன். அந்த இன்னிங்ஸ பத்தி யாருமே பேசல. அந்த இன்னிங்ஸ் தான் மேட்சோட அப்படியே காட்டு. 9வது ஓவர்ல ருத்ராஜ் அவுட் ஆனாரு. ஒரு 15 ரன் அடிச்சிருந்தாரு. அப்படிங்கும் போது ருத்ராஜ் மாதிரி ஹை ஸ்டாண்டர்ட் பிளேயரு சஞ்சு சாம்சன் அட்டர் பிளாக் பிளேயர் தான் சஞ்சு சாம்சன் இருந்தாலும் நான் சொல்றேன். அப்படிங்கும் போது சஞ்சு சாம்சன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து வேர்ல்டு கப்ல எப்படி ஆனாரு அந்த 3 மேட்ச் எப்படி வேர்ல்டு கப்ல நான் தான் சொன்னல சாவ கடக்கிறவனு திடீர்னு ஊசி குத்தி ஒரு மறு உயிர் வந்த மாதிரி இங்கேயும் மறு உயிர் வர வைக்கிறதுக்கு யாராவது ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லைன்னா சஞ்சு சாம்சன் ஓல்டு அந்த திருவனந்தபுரம் மேட்ச் இருந்துச்சுல அந்த டைம்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் ஆடிட்டு இருப்பாரு.